ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்கன்னா? நான் தான் உங்கள் இளைய டெய்லர் பேசுகிறேன்ப்பா. நான் இந்த செடியை சின்னதாக இருக்குன்னு தைக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு என்ன வேலையான்னு கேட்டால், இதுவும் நம்மளோட ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு வேலை தான்ப்பா. தைக்கிறோம், வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறோம், வெளியே இருக்க வேலையை பார்க்குறோம். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இது மாதிரி செடி கொடியோட கொஞ்ச நேரம் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். என்ன தான் பாட்டு கேட்டாலும், என்ன தான் டிவி பார்த்தாலும், இந்த இயற்கையோட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்குது நம்மளோட மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இதுக்காக மெடிஷன், நம்ம யோகா அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. இப்போ இந்த செடி பெருசாக வளர்ந்துருக்கு. சின்ன குட்டியாக செடி இருக்கும்போது எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோனா ஷார்ட்டில் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நிறையா வியூஸ் போச்சு. இப்போ இந்த செடி மிளகாலாம் அழகாக வளர்ந்துருக்கு. இதை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். அழகாக க்யூட்டாக அவங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். என்னை செடி வைக்கும்போது சொன்னாங்க, மிளகாலாம் வளராது, அதுக்கு தனியாக நாற்று எடுத்து அழகாக வைக்கணும்னு. ஆனால் இப்போ என்னோட அழகான ஒரு செடி. எனக்கு செடி வச்செல்லாம் பழக்கம் இல்லைப்பா. நான் தோட்டம்லாம் எனக்கு வளர்க்கவே தெரியாது. ஆனால் எனக்கு வைக்கணும்னு ஆசை. என்னால் ஏண்ட வரைக்கும் நிறைய விதையெல்லாம் நான் வாங்கிட்டு வரலாம் போல, வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டேன். அழகாக க்யூட்டாக இறைவனோட அருளால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வளர்ந்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களும் நிறைய மிளகாவை கொடுத்துருக்காங்க. செடி ஃபுல்லாக மிளகா நின்றுருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அழகான மிளகா செடி நல்லா க்யூட்டாக இருக்காங்க. பாவக்காய், எனக்கு பாவக்காவே வளர்க்க தெரியாது. ஆனால் பாவக்காய் செடி போட்டு நிறையா பாவக்காய் வளர்ந்துருக்கு. எக்கச்சக்கமான பாவக்காய் நிறையா. பார்த்திங்களானே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாவக்காய் வளர்ந்து நிற்குதுன்னு. நிறையா இருக்குது. அது நிறையா சமைக்கலாம். குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. செடி ஃபுல்லாக பாவக்காவும் கொடியும் தான் கட்டி விட்ருக்கேன். இது எனக்கு இடம் கிடையாது, ஒரு முருங்கை மரத்தில் ஏற்றி விட்ருக்கேன் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்கன்னு. ஒரு டைம் நான் போட்டு அது சரி வரல செடி. நெக்ஸ்ட் டைம் இவங்க பீக்கங்காய் இது மேலே பறக்கிறாங்க. பீக்கங்காய் கொடி ஏற்றி விட்ருக்கேன். அழகாக கொடி ஏறி இருக்கு பாருங்கள், க்யூட்டாக ஏறி இருக்காங்க. சரிங்களா? மேலேயே பாவக்காய் நிற்கிறாங்க அழகா. இந்த பாருங்கள், வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் நிற்கிது. இதுவும் குட்டினா இருக்கும்போது நான் போட்டுவிட்டேன். இதுவும் வளர்ந்துருக்கு. செடி குட்டினா போட்டேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. என்னோட மருதாணி செடி, இவங்க வெத்தலை செடி அழகாக இருக்குங்களா, க்யூட்டாக வளர்ந்துருக்காங்க குட்டியாக. என்னோடய ஃப்ரெண்டு இது கற்றாழை. கற்றாழை எனக்கு எப்போவுமே ரொம்ப அவசியமான. இங்கே வெள்ளரிக்கீரை ரொம்ப ஞாபக சக்திக்கு எல்லாத்துக்குமே நன்மையான ஒன்று. இவங்க குட்டி செடியாக போட்டேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. இவங்க மாமரம், செடி தான் வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் போகிறதுக்குள்ள மாமரமாக ஆகுமா பார்ப்போம். இவங்க கத்திரி செடி இப்போ தான் வச்சுருக்கேன், பொறுமையாக வளர்கிறாங்க. இதே க்யூட்டாக வளர்ந்துருக்கு. வேறு இடத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வச்சு அழகாக இருக்காங்க. இவங்க பப்பாளி, நிறைய விதைய ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் வருமானு சொல்லிட்டு எடுத்தாந்து போட்டேன். ஆனால் அழகாக முளைச்சிருக்காங்க பாருங்கள். இவங்க இன்னொரு ஃப்ரெண்டு பாவக்காய் செடி. பாவக்காவை அழகாக கொடுக்குறவங்க, எனக்கு தேவையான உணவுக்காக காய் கொடுக்குறவங்க என்னோடய ஃப்ரெண்டு. நிறையா இருக்காங்க. இது மேலே எனக்கு வீடியோ எடுக்க முடியல. க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த பந்தல் செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இவங்க. பந்தல், இந்த மண்தக்காளி சொல்கிறாங்கல்லங்க, அதுதான் இது. இது இப்போ நல்ல மருந்துன்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இது நிறையா இருக்கும், ஆனால் இப்போ தான் வளர்ந்துருக்கு. இது முசுமுசான்றது இது ஒரு இலை. இது நம்ம என்னென்னா சளி பிடிச்சிருக்கப்ப இது போட்டு அடை சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு
செடி இலையும் இது நல்ல இலை. இந்த முசுமுசா வந்து நம்ம தூதுவளை இருக்குங்களே அவங்களோட சேர்ந்தவங்க தான் இவங்க. ஆனால் இவங்க வேறு ஆள். தூதுவளை எல்லாத்துக்கும் உதவுவாங்க, இவங்கள அடைய மட்டும்தான் பண்ணி சாப்பிட முடியும். இவங்க நம்புகிற கற்பூரவல்லி நிறைய பேர் இருந்தாங்க, நான் எடுத்து போட்டுட்டேன். சரிங்களா, இது மட்டும்தான் வச்சுருக்கேன். எதுக்கு இவ்வளோ பிஸியான டைமில் இந்த வீடியோ போடுறீங்கன்னா, எல்லோரும் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மளால் முடியுமா, செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்துக்கும் யோசிக்கிறோம்ல. டைலரிங் மேபி வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஆள் விழுந்தால் தான் எந்திரிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் இந்த செடி வைக்கும்போது எனக்கு காய்க்கவே இல்லை. இது எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது எல்லா செடியும் போட்டுட்டு நான் காய்க்கவே இல்லையே அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது நம்மளுக்கும் செடி வைக்க தெரியலையோ அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனால் இன்னொரு முயற்சி என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் டைம் வச்சதை எனக்கு செய்ய தெரியாமல் தப்பு வேலை பண்ணிட்டேன். ஆனால் செகண்ட் டைமு நான் எடுத்து பந்தல் கட்டி அழகாக ஒரு காய் காய்ச்சி பூ பூத்து அதில் காயை காய்ச்சி இப்போ நான் அந்த செடியை காய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மிளகாய் செடியாக இருக்கட்டும், எந்த செடியாக இருக்கட்டும், தக்காளி செடி எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம செய்கிற எல்லா ஒரு வேலையும் ஃபஸ்ட் தப்பாகிடும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரம்பித்தா நம்ம கரெக்டாக போட மாட்டோம், அது தப்பாக தான் போடுவோம். ஆரம்பித்து நம்ம வைக்கிற காலடி எந்திரிச்சு நிற்கிறோம், அப்போ டப்புன்னு கீழே உழுவோம் தானே. அதே மாதிரி தான் நம்மளுக்கு செய்ய அது பழகிடும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஒரு கைத்தொழிலும் கற்றுக்குங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே கைத்தொழில் ரொம்ப தேவை. அதனால தான் இந்த சும்மா எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, என்னோடய கிளாஸ் லீவு, என்னோடய டைலரிங் இன்றைக்கி லீவு, என்னோடய மைண்டு ரிலாக்ஸுக்காக இந்த வீடியோ அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சிறு தொழில் செய்யுங்க, யாரையும் எதிர்பார்த்துருக்காதீங்க. தன்னம்பிக்கையாக இருக்கீங்க, நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. தன்னம்பிக்கைன்னா நம்மளால் முடியும் அப்படின்றது தன்னம்பிக்கை. நம்பிக்கை வந்து முடியும் அப்படின்றது. அதே மாதிரி மற்றவங்கள சார்ந்து மற்றவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்காக பேசி வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்மளுக்காகவே நாம் எல்லா வேலையும் செய்யணும். நம்மளுக்கு வந்து அந்த இது தெரியணும். டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு வேலை இருக்குது, நம்மளுக்கு டைம் இருக்குன்றனால உங்களோட வேலையில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. ஆமாம், எல்லாருமே டைலரிங்கே கற்றுக்கலாம், ஆரி ஒர்க், எந்த ஒரு சிறு தொழிலுமே நீங்கள் கற்றுக்குங்க. முடியும், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஓகே, பாய். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நல்லா வந்து டிசைன் ப்ளவுஸோடு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்கள் இனிமேல் வரும்ப்பா. ஏன்னா வராமல் இருந்துச்சு, என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இருக்குன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ க்யூர் ஆகிட்டான், அல்ஹம்துலில்லாஹ், இறைவனோட அருளால். இனிமேல் எல்லோரும் என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாரோட துவாக்கள் தான், வேண்டுதல் தான், ப்ரேயர் தான். அல்ஹம்துலில்லாஹ், என் மகன் இன்றைக்கி நல்லா இருக்கான். நாளைக்கு ஒரு எக்ஸாமு. இந்த வீடியோ இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன். நாளைக்கு என் மகனுக்குள்ள எக்ஸாமை எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்கள். அவன் நல்லபடியாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணட்டும். இனிமேல் வர வீடியோக்கள் தொடர்ந்து நான் போடுறேன். இலை டைலர்ன்றதுக்காக ஒரு செடி கொடி எடுத்து போடுறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு மைண்டு ரிலாக்ஸ்க்காக நான் போடுற வீடியோ. ஓகே, பாய், see you. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.